ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியான கத்தரிக்காய் பொரியல் பார்க்க போகிறோங்க. இந்த கத்தரிக்காய் பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய இந்த கத்திரிக்காய் பொரியலை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து அதை நீல வாக்கில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு பொரிய விட்டுடலாம். இப்போ இந்த கடுகு பொரியதில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இதை நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கடுகு வந்து நம்ம வெடிக்கும் போது நம்ம மேலெல்லாம் படலைங்களா, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த கடுகு வெடித்து அந்த இடமே வந்து நமக்கு நல்லா நிறைய கடுகாக இருக்கும். ஸ்டவ் மேலேயும் சரி, ஸ்டவ்வுக்கு கீழேயும் சரி, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து கருவேப்பிலையும் வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அந்த வெங்காயமும் கத்திரிக்காயும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து நல்லா ஒன்று போல் ஒரே சைஸ்லேயே கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈஸியாக குக் ஆயிரும் உங்களுக்கு. கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும் இல்லைங்களா, அதனால நம்ம தண்ணியில் சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படியேவும். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதக்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம கத்திரிக்காய்க்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஊற்றின அந்த எண்ணெயிலே தான் நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம். அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதை மூடி வச்சு நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். அப்பப்போ இந்த மாதிரி இடையில நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுறணுங்க இதை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல்னால் வனிக்குளம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி வந்து நியூ டிசைன்ஸ் ஆஃப் கோலம் வந்து நான் போட்டுட்ருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து நமக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் சேர்த்துடலாங்க. ஒரு 50% வெந்திருக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப மூடி வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இது குக் ஆகிற நேரத்தில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோடவே சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து பச்சை மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு. நல்லா வந்து கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அதே மாதிரி சாஃப்டாக தெரியும் உங்களுக்கு. பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி இருந்தால் நமக்கு கத்திரிக்காய் வந்து குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கத்திரிக்காய் நல்லா நம்ம போட்ட ஷேப்லேயே கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா குழையாமல் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விடணும் இதை ஒரு 2-3 நிமிஷம். அப்போ வதக்கும் போது அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதுவும் இல்லாமல் அதோட டேஸ்ட்லாம் வந்து நல்லாவே கத்திரிக்காயில் இறங்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா சிம்லே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு அரோமா வரும் இந்த ஸ்டேஜில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல் வந்து. உங்களுக்கும் பிடிச்சதுன்னா அவங்க ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.